சற்று முன் தமிழ் பிரபலம் ஒருத்தவங்க காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்துக்குது. யாரவங்க என்னாச்சுங்க முழுமையா இப்போ இதில் பார்க்கலாம். 1988 அடிபாபம் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தின் மூலமாக மலையாள திரைத்துறைக்கு தயாரிப்பாளராக அறிமுகமானதுன்னு ஆர்பி சௌத்ரி அவர்கள் தமிழில் 1990 வெளியான புது வசந்தம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு தயாரிப்பாளராக அறிமுகமானார். இந்த திரைப்படத்துக்கு பிறகு நாட்டாமை, பூவே உனக்காக, ஆனந்தம், சேரன் பாண்டியன், லவ் டுடே, நீ வருவாய் என, புன்னகை தேசம், செங்கோட்டை, சூரியவம்சம், துல்லாத மனம் துள்ளும், திருப்பாச்சி, ஜில்லா, கச்சேரியமரம், ஒட்டசுவா கிட்டசுவா போன்ற பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த நிறுவனம் தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆர்பி சௌத்ரி அவர்கள். இவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலம் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் இதுவரைக்கும் 90க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தயாரிச்சிருக்காருங்க. இவர் 3 முறை சிறந்த திரைப்படத்திற்கான ஃபிலிம்ஃபேர் விருதும் மாநில அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதும் பெற்றிருக்காருங்க. இவருக்கு ஜித்தன் ரமேஷ், ஜீவா, சுரேஷ், ஜீவன் என 4 மகன்கள் இருக்காங்க. இதில் ஜித்தன் ரமேஷ் அவர்களும் ஜீவாவும் தமிழ் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்நிலையில் ஆர்பி சௌத்ரி அவர்கள் சாலை விபத்தில் காலமிருக்கதாக தகவல் வெளியாக இருக்குது. ஆமாங்க, ஆர்பி சௌத்ரி தனது சொந்த ஊரான உதயபூருக்கு சென்று கொண்டிருக்கும்போது ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நடந்த சாலை விபத்தில் இவருக்கு காயம் ஏற்பட்டிருக்குது. படுகாயமடைந்த ஆர்பி சௌத்ரி அவர்களே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்காரு. சிகிச்சை பெற்று வந்த ஆர்பி சௌத்ரி அவர்கள் இப்போ சிகிச்சை பலன்றே காலமிருக்காரு. திடீரென ஆர்பி சௌத்ரி அவர்கள் காலமான செய்தி வெளியானதும் திரைப்படங்களுக்கும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சிக்கும் சோகத்தையும் ஏற்படுத்துக்குது. தமிழ் சினிமா ஒரு நல்ல கலைஞரை இழந்துருச்சு அப்படி தாங்க சொல்லணும். திரைப்பிரபலர்களும் ரசிகர்களுக்கும் ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கு ஆழ்ந்தரங்களை தெரிவித்து வராங்க. எங்கள் சார்பாக ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கு ஆழ்ந்தரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் டபுள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.